ராமன், ராவணன், லக்ஷ்மணன் எல்லாரும் சண்டை போட்டுருக்கா. பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான். அஸ்திரத்தில் அடிபட்டு ராமன், லக்ஷ்மணன் 2 பேரும் அடிபட்டு விழுந்துட்டா. அதில் தப்பிச்சவா இவர்கள் மட்டும்தான். விபீஷணன் ராட்சசன், அதனால் அவன் அது ஒன்றும் பண்ணல. ஜாம்பவான் பிரம்மாவனுடைய நேர் புத்திரர், அதனால அவரை ஒன்றும் பண்ணல. இவா 2 பேரும் எழுந்துட்டா. எழுந்து 2 பேரும் சந்திச்சுக்கிறா. அப்போ ஜாம்பவான் கேட்ட முதல் கேள்வி, விபீஷணா ஹனுமார் உயிரோடு இருக்கிறாரான்னார். விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். உங்க நாட்டில் ராஜா உயிரோடு இருக்காரான்னு கேட்க மாட்டீங்களா? சுக்ரீவனை கேட்கல, ராமனை கேட்கல, ஹனுமாரை கேட்கிறீர். அவர் இருந்தா தான் அவர்கள் இருப்பா, இவர் இல்லைன்னா அவர்களுக்கும் உயிர் இருக்காது. ஏன்னு கேட்க, பிராணவாயு இல்லையா? முக்கிய பிராண தேவதையா இவர் இருந்தால்தான் அடுத்தம் வாழ முடியும். ராமனாகவே இருந்தாலும் மூச்சு விடணும். அதனாலதான் ஹனுமார் சீதையை ரட்சித்தார், ராமனை ரட்சித்தார்னு அர்த்தம் இல்லை. நம்மை அனைத்தும் பிராணவாயு தான் ரட்சிக்கும்னு அர்த்தம். அது எந்தெந்த இடத்துல இருக்கு? ஹிருதயத்துல பிராணவாயு இருக்கு, ஆசன வாயில அபான வாயு இருக்கு. ஆசன வாயிலேருந்து அபான வாயு கீழ் நோக்கி போகும், ஹிருதயத்திலேருந்து பிராணவாயு மேல் நோக்கி போகும். நாபி மண்டலம்ங்கிறதா நம்மளுடைய கொப்புள். நாபி மண்டலத்துல சமான வாயு இருக்கும். உதானம்ங்கிற வாயு கழுத்துல இருக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் வியான வாயு எல்லா இடத்துலயும் இருக்கும். ரத்தத்தை எடுத்துன்னு போறது, சாப்பிட்ட பொருளை ஜீரணிச்சு உள்ள எடுத்துன்னு போறதுக்கு, அழுக்க போக்குறதுக்காக ஜாட்டராக்னின்னு ஒரு நெருப்பு நம்ம வயத்துக்குள்ள இருக்கு. இதை மட்டும் நன்னா தெரிஞ்சுங்க. கண்ணன் ஏன் இதை கர்மயோகத்துல சேர்க்கிறார்? நம்ம கும்பகம், பூரகம், ரேச்சகத்துக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம்னு இதை பார்த்தா தெரிஞ்சுக்கும். இந்த இடத்துல ஜாட்டராக்னின்னு இருக்கு. அந்த அக்னியினுடைய ஜுவாலை எப்பவும் மேல் நோக்கியே எரியும். இப்படி ஜுவாலை எரிஞ்சுட்டு அதுக்கு கீழே அழுக்கு இருந்ததுனால் அந்த ஜுவாலையை வச்சுன்னு எப்படி அழுக்க போக்குறது? நெருப்பை போட்டு வாட்டினா அழுப்பு போகும். ஆனா அந்த நெருப்பை தலைகீழ திருப்பணும் இல்லையா? திருப்பினா ஜுவாலை கீழ் நோக்கி எரியும். கீழ் நோக்கி எரிஞ்சதுன்னா அழுக்க போக்கி விடலாம். இதுதான் பிராணாயாமத்தினுடைய கருத்து. அந்த ஜுவாலையை கீழ் நோக்கி எரிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னால், ஹிருதயத்திலேருந்து பிராணவாயு மேல் நோக்கி போயிட்டு இருக்கா, அதை தடுத்து இழுக்கணும். உள்மூச்சு உள்மூச்சு இழுச்சா இப்படித்தானே வாயு போகும். இப்படி வாயு போகும்போது இங்கிருந்து மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை கீழ் நோக்கி திரும்ப தலைகீழ் எரிய வைக்கும். அடுத்தது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அந்த நெருப்பு வாட்டி 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 அழுக்கெல்லாத்தையும் போக்கணும் இல்லையா? அதுக்கு தான் கும்பகம்னு பேர். நடுவில் நிறுத்துறேனே, கும்பகம்ன்றத நிறுத்தி நெருப்பு தலைகீழ எரிஞ்சு அதெல்லாத்தையும் போக்கிடும். போக்கிட்டா இப்ப அதை உடைச்சாச்சு, அழுக்கெல்லாம் உடைச்சாச்சு, அழுக்கு வெளியில போகணுமே, அதற்கு தான் ரேச்சகம்ங்கிறது. காத்த வெளியில விடுறேன் பாருங்க, அப்ப எதிர்மறை காற்றா போய் மறுபடியும் நெருப்பு மேல் நோக்கி வந்துடும். கீழ் நோக்கி காற்று போய் அபான வாயுவின் மூலம் அழுக்கத்தனி வெளியேறிடும். இந்த 3ஐயும் பண்றதை தான் 3 யோகமா சொல்றார் கண்ணன்.